எழுத்துப்பிழை உள்ளிட்ட சிறிய காரணங்களுக்காக உண்மையான வாக்காளர்களின் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படக்கூடாது. அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை இன்று வெளியீடு. வாக்காளர்களை கவர கவர்ச்சிகர அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. மயிலாடுதுறையில் மக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை தீவிரம். சிறுத்தையை பிடிக்க 3 ராட்சத கூண்டுகள் வலைகள் கொண்டு வரப்பட்டு நடவடிக்கை. மத்திய பாஜக ஆட்சியில் நாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை. விவசாயத்திற்கான பட்ஜெட்டை பாதியாக குறைத்துள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றச்சாட்டு. தஞ்சையில் புதிய டைட்டில் பார்க். ரயில்வே திட்டங்கள் கொண்டு வரப்படும். தஞ்சை தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி. மத்திய பாஜக ஆட்சியில் நாட்டில் தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகியுள்ளது. வறுமையில் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் மீண்டுள்ளதாக அண்ணாமலை பேச்சு. ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலையிலும் 1,50,000 கடன் உள்ளது. மத்திய அரசின் கடன் சுமை குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். கச்சத்தீவை எப்போது மீட்பீர்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. அரசியல் கட்சிகளின் கச்சத்தீவு மீட்பு வாக்குறுதி குறித்து அன்புமணி கடும் தாக்கு. கச்சத்தீவை திரும்ப வழங்க முடியாது. இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திட்டவட்டம். ஒப்பந்தத்தின் மூலம் பெற்ற கச்சத்தீவை இந்தியாவுக்கு வழங்குவது சாத்தியமற்றது என விளக்கம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி பாஜக கோப்புகளில் கையெழுத்து வாங்குகிறது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வரியில் 86% சாமானிய மக்களே கட்டுகின்றனர். மக்களுக்கு வரியை குறைக்காத மத்திய பாஜக அரசு கார்ப்பரேட் வரியை குறைத்துள்ளதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. நெல்லையில் திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் இல்லம் மற்றும் கட்சி அலுவலகத்தில் சோதனை. வருமான வரித்துறை மற்றும் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். நெல்லையில் வருமான வரித்துறையினர் சோதனையின் போது திமுகவினர் திரண்டதால் பரபரப்பு. கட்சி அலுவலகத்தில் குவிந்த திமுக தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக கோஷம். சேலம் மாநகராட்சி துணை மேயர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கி வைத்துள்ளதாக கிடைத்த தகவலால் சோதனை. திமுக ஆட்சியில் பால் விலை, மின் கட்டணம், சொத்து வரி உயர்ந்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பால் பொதுமக்கள் பெரிதும் அவதி அடைந்துள்ளதாக வேதனை. அனைத்தையும் தனியார் மயமாக்கும் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டையே அடமானம் வைத்து விடுவார். பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு இழந்த செல்வங்கள் மீட்கப்பட வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேச்சு. விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகாவை ஆதரித்து தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பிரச்சாரம். சாத்தூர், கப்பலூர் சுங்கச்சாவடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். ஜி.கே. வாசன் வாக்குறுதி. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் பொது விடுமுறை அறிவிப்பு. பொதுமக்கள் வாக்களிக்க ஏதுவாக பொது விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு. இலங்கையில் இருந்து படகு மூலம் தங்கத்தை கடத்தி வந்த 3 பேர் கைது. அதிகாரிகளை கண்டதும் கடத்தல்காரர்கள் கடலில் வீசிய தங்கத்தை தேடும் பணி தீவிரம்.
சென்னை நாகர்கோவில் இடையே இன்று முதல் 28ஆம் தேதி வரை சிறப்பு வந்தே பாரத் ரயில் சேவை வாரந்தோறும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் இயக்கப்படும் என அறிவிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் 5.3 ரிக்டர் அளவு நிலநடுக்கம். சம்பா பகுதியில் உள்ள கட்டிடங்களில் உணரப்பட்ட நில அதிர்வு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் தெலுங்கில் பிரச்சாரம். நரியம்பள்ளிபுதூர் அருகே பொதுமக்களிடம் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரிப்பு. అందుకే మన పిల్లలతో చదివేనికి వాళ్ళకందరూ హైయర్ ఎడ్యుకేషన్ చదవాలా, మెడ్రాస్ పోయి చదవాలా, కోయంబత్తూరు చదవాలనేది, ఢిల్లీలో పోయి చదవాలనేది హైయర్ ఎడ్యుకేషన్ లోన్ ఇచ్చేది, స్కాలర్షిప్ ఇచ్చేది మన ప్రైమ్ మినిస్టరే. అందుకే మీరందరూ ప్రైమ్ మినిస్టర్ నరేంద్ర మోడీకి ఓటు వేయాలా. 100 நாள் வேலை வாய்ப்பு நான் குட்டப்பணிக்கெல்லாம் போயிடா లేదా? எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய டைட்டானிக் கப்பலை எடப்பாடி பழனிசாமி ஓட்டத் தெரியாமல் உடைத்துவிட்டார். கோவையில் பாஜகவுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட நடிகர் செந்தில் விமர்சனம். சென்னை புவனேஸ்வர், கோவை ராஜஸ்தான் இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கம். பணிகளின் வசதிக்காக கோடை விடுமுறையொட்டி தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று 15 இடங்களில் சதமடித்த வெப்பம். அதிகபட்சமாக ஈரோட்டில் 106.52 பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. குஜராத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் பஞ்சாப் அணி த்ரில் வெற்றி. சஷாங்க் சிங்கின் அதிரடியால் பஞ்சாப் அணி கடின இலக்கை எட்டி அசத்தல். சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இன்று பல பரீட்சை. IPL புள்ளிப்பட்டியலில் முன்னேற இரு அணிகளும் தீவிரம்.